தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார். சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போகணுன்ற ஆசையில் இப்பயே பல பேர் இருக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. மாலை அணிவிக்கிறதுக்கு எது சரியான நாளாக இருக்கும்னு சில மாதங்கள் தான் இருக்குள்ள கேப்பு, அதுக்குள்ளே பல பேரும் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த நேரத்தில் நமக்காக ஒருத்தவங்க பேசியிருக்காங்க. அவங்க எந்த கட்சி, எந்த இயக்கம் அதெல்லாம் விட பேசின விஷயம் உண்மையாக இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுட்டா உனங்க. ஏன்னா போன முறை பல பேருமே கோயிலுக்கு போயிட்டு சாமியை பார்க்காம திரும்ப வந்திருப்பீங்க, ஞாபகம் இருக்கா? நம்ம எல்லாருக்காக தான் பேசியிருக்காங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜ். ஆக்சுவலாக இந்த ஒரு அமைப்போட புதிய தேசிய தலைவராக முருகனார் செல்வன் அவர்கள் வந்திருக்காங்க. இவர் தலைமையில் தான் ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு அரேஞ்ச் பண்ணப்படுச்சுங்க. நம்ம சென்னை இருக்குல்ல, சென்னையில் தான் இந்த ப்ரெஸ் மீட்டு நடந்துச்சு. நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஐயப்ப பக்தர்கள் மனசில் இருக்க ஒரு வார்த்தைகளையும் பிரதிபலிச்சிருக்காங்க தான் சொல்லணும். இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொல்கிறேன், யார் சொல்கிறேன் என்னன்னு பார்க்காதீங்க, என்ன விஷயத்தை பற்றி பேசியிருக்கான்னு அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்க. பல ஐயப்ப பக்தர்களும் கஷ்டப்பட்டவங்க இப்போ புலம்புவீங்க பாரு லிட்டரில் அந்த வீடியோ பார்த்துட்டு, ஆமாம் தம்பி ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டாங்க தம்பி அப்படின்ட்டு. அதில் பற்றி பேசியிருக்காங்க. என்ன சொல்கிறாப்புல, பல நாட்கள் விரதம் இருந்து பக்தர்கள் எல்லாம் சபரிமலை போகிறதுக்கு காரணம் என்ன? ஐயப்பனை கண்குளிர பார்க்கறதுக்காக தான். ஆனால் சரியாக தரிசனமே செய்ய முடியலங்க. அந்த 18 படியை ரீச் பண்ணுறதுக்குள்ள அந்த பக்தர்கள் படுற துயர் இருக்கே சொல்லி மாளாதுன்னு சொல்கிறாரு. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 70,000 பேர் வரைக்கும் தரிசிக்கலாம். நெரிசலை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி கரெக்டான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணால் 70,000 பேர். ஆனால் சில நேரங்களில் 1,00,000 பேரை கடந்தவங்க தரிசனம் பண்ணுறாங்க. இது எப்படிங்க? ஆட்டு மந்தைகள் மாதிரி அவ்வளோ பேர் அடைச்சி போட்டு எதோ ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. கூட்ட நெரிசலை கேரளா ஒழுங்காக கையாளலன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஓப்பனாக சொல்கிறோம், கேரளாவில் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக பண்ண தெரில அவங்களுக்கு. அதுதான் இங்கே திரும்ப சொல்லியிருக்காங்க. அவங்க முழுக்க நிர்வாக தவறு மட்டும் தான் இது காரணமாக இருக்குன்றாங்க. ஓகே, திருப்பதியிலையும் கூட்டம் குவிதான். ஆனால் அங்கே கூட்ட நெரிசல் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பயங்கரமாக பண்ணுவாங்க. அதையும் தாண்டி ரொம்ப ரேரஸ்ட் சினாரியோவில் மட்டும்தான் அங்கே நெரிசல் சார்ந்து நம்ம விபத்து செய்தி கேட்க முடியும். மற்றபடி பெரும்பாலான நேரங்களில் இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எடுத்து சூப்பராக இருக்கும். இதே போல் இந்த வடக்கில் இருக்க வைஷ்ணவ தேவி கோவில், இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இந்த கூட்ட நெரிசலை கண்ட்ரோல் பண்ணதை சார்ந்து எல்லா ப்ரிகாஷன்ஸையும் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கேரளா சபரிமலை பக்கம் தெரியும் பாருங்கள், பக்தர்கள் மாதிரி இல்லை, ஆட்டு மந்தைகள் மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. இதையே எல்லாம் ஓப்பனாக பேசினா தான் அறிவுரம் போல இருக்கு அவங்களுக்கு. ஆக்சுவலாக இதுதான் பக்தர்களுக்கு பெரிய மனக்குறையாக இருக்குன்னு அந்த சைடில் சொல்கிறாங்க. கேரள தேவசம் போர்டு இருக்குல்ல, இவங்களும் சரி கேரள அரசும் சரி இதுக்கு இது வரைக்கும் நிரந்தர தீர்வே காணலைங்க. க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டில் அவ்வளோ ஒர்ஸ்ட்டாக செயல்படுறாங்கன்னு குற்றச்சாட்டு பெருசாக எழுந்துக்கிட்டு இருக்கு. உழைப்பில் வர்றதுங்க ஒரு பைசாவும். அதாவது இப்போ ஐயப்ப பக்தர்கள் கோயிலுக்கு காணிக்கணும்னு வந்து செலுத்துகிறாங்களே, யார் விட்டு காசு? தினமும் கூலி வேலை பார்த்தோ ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு அவங்க பெற அந்த ஒரு ஊதியம் இருக்குல்ல, அதில் ஒரு பங்கை கொண்டு வந்து ஒண்டியலில் போடுறது, கோயிலுக்கு காணிக்கையாக கொடுக்கறது. அவ்வளோயே அந்த 48 நாளுக்கு வரைக்கும் விரதம் இருக்காங்கனாக்கா அதுக்கு எவ்வளோ செலவு இருக்கும்? அதையும் அவங்க தான் பார்த்துக்கணும். யார் ஸ்பான்சர் பண்ணுறதுக்கெல்லாம் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு விரதம் இருந்து வராங்க பார்த்தீங்களா? அவங்க கொடுக்குற அந்த காணிக்கை இருக்குது பார்த்தீங்களா? இதையே திருடினா என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. உண்மை எப்படி நடந்துச்சு தெரியுமா? அந்த தகடு ஞாபகம் இருக்கா? நம்மளே அதை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம் அந்த இஷ்யூ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. கோயில் சார்ந்து கொடுக்கப்பட்ட டொனேஷன் அது. ஆனால் அந்த தகடு சார்ந்து கை வச்சானுங்களே, எவ்வளோ தலைமுறைக்கு அந்த பாவம் அவங்களை துரத்த போதோ தெரியல. ஆக்சுவலாக இதை விசாரிக்க காரணமே நாங்கள் தான் இப்போ அவங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. நாங்கள் கோர்ட் வரைக்கும் போனங்கால தான் அந்த இஷ்யூ வெளியே வந்துச்சு. வர 20ஆம் தேதி இந்த விவகாரத்தில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ போராட்டங்களுக்கு பிற்பாடு இதை பற்றி இப்போ கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வராங்க. குற்றப்பத்திரிக்கை 20ஆம் தேதி மறந்துடாதீங்க மக்களே, அப்போ மிக முக்கியமான விஷயங்கள் வெளியே வரலாம். ஸோ வர 20ஆம் தேதி போல் குற்றவாளிகள் விவரம் வெளியே வரும்னு நாங்கள் நம்புகிறோம். தேவசம் போர்டு, தந்திரி, இப்படி யாருக்கு இதில் தொடர்பு இருந்தாலும் அவங்க தண்டிக்கப்படணும். தந்திரியை விடுங்க, மந்திரிக்கு இதில் தொடர்பு இருந்தாலும் அவங்களே தண்டிக்கணும். இதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்குறோன்னு புதுசாக ஒரு விஷயத்தை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அதாவது சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்கிறாங்களே, அவங்க ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கவங்க, அவங்க ஸ்டேட்டில் இருக்க முக்கியமான புள்ளிகள் சார்ந்து என்ன சொல்லிட போகிறாங்க? சிபிஐ உள்ளே வந்தால் நிறைய உண்மைகள் வெளியே வரலாம். தகடு மட்டும் இல்லை, சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் காணாமல் போயிருக்கு,
பக்தர்கள் வழங்குற காணிக்கை எந்த அளவுக்கு ஆட்டையை போடப்பட்டு இருக்குன்னு நாம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியுன்றாங்க. சிபிஐ விசாரணை உள்ள வந்துச்சுன்னா. கொடுமல்ல மக்களே, சமீப காலமாக கேட்குற செய்திகளை பார்த்தீங்களா? பத்மநாப சுவாமி கோயிலில் அதற்கான இதற்கான ஒரு டாக்கு. இன்னொரு பக்கம் அயோத்தி ராமர் கோயிலில் கொடுமை, லட்சக்கணக்கில் பணத்தை ஆட்டியை போட்டிருக்கானுங்க. இன்னொரு பக்கம் சபரிமலை ஐயப்பன் கோயில் சார்ந்தோம் இந்த ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஐயப்ப பக்தரோட நம்பிக்கை இருக்குல்ல, இதை காப்பாற்றுவாங்கன்ற கடைசி நம்பிக்கை இப்போதைக்கு எங்களுக்கு சிபிஐ மேலே தான் இருக்குன்றாங்க. அதாவது கடவுள் நம்மளை காப்பாற்றுவார நம்ம இது வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்களா, கடவுளை நம்ம காப்பாற்றுற நிலைமை கொண்டு வந்துடுவாங்க போல இருக்கு. இந்த நிலைமை நம்ம கொண்டு வரதும் அற்ப மானிட பதர்கள் தான். இந்த நிலக்கல் டு பம்பா சபரிமலை போகிறவங்களுக்கு இந்த பாதை சார்ந்து முழுசாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொடுமையிலும் கொடுமை. பார்க்கிங்கில் நீங்கள் வண்டியை போகிறதுல ஒரு வழி ஆகிடுவீங்க. அவ்வளோ பெருசு பார்க்கிங்கில் போட்டு வரணும். அங்கே ஃபுல்லாக கற்கள் இருக்கும், குட்டி குட்டி கல்லாக இருக்கும். வெறுங்காலம் நடப்போம், அவ்வளோ குத்தம் காலில். அதுவும் சூடாக இருந்துச்சுன்னா சுத்தம் முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து நீங்கள் பஸ்ஸை பிடிக்கணும். கேரளா அரசோட போக்குவரத்துக்கு அது சார்ந்த பஸ் அங்கே பிடிச்சி நீங்கள் மேலே போகணும். இந்த ட்ராவல்குள்ளே ஒரு வழி ஆகிடுவாங்க. இந்த நிலக்கல் டு பம்பா இருக்குல்ல, இதுக்கு போகிற வரைக்கும் அந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த பேருந்து சார்ந்து. இதுக்கு ஐயப்ப பக்தர்கள் கொடுக்குற ஒட்டுமொத்த டிக்கெட் சார்ஜ், இந்த காணிக்கை மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு 350 கோடி ரூபாயிலிருந்து 400 கோடி ரூபாவாமா. இந்த பணத்தை தேவசம் போர்டு கரெக்டாக பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா 5% மட்டும் தான் செலவு பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பில் இருக்கவங்க. ஆக்சுவலி தேவசம் போர்டு மறுக்க தான் போகிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. நாங்கள் எப்படி 5% மட்டும் செலவு பண்ணுவோம், அதெல்லாம் இல்லைங்கன்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க, யார் சொல்கிற உண்மை பொய்ன்னு தெரியறதுக்காக. ஏன்னா அந்த முழு பணத்தையும் பக்தர்கள் நலனுக்காக செலவு பண்ணாங்க அப்படின்னா நம்ம கூட்டத்தில் நசுங்கி சாவுறது, இது போல் ரொம்ப கஷ்டப்படுறது, கழிவறை இல்லாமல் அங்கங்கேயும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறது, கேட்டால் சாமி சுத்தமாக இருக்கும் நம்மளே ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறது, இந்த விஷயங்கள தடுக்கப்படுன்றாங்க. ஸோ எங்கே ப்ளேம் வந்து விழுந்திருக்கு? தேவசம் போர்டு மேலே. அதுவும் போன வருஷம் ஐயப்ப பக்தர்கள்லாம் சபரிமலைக்கு போயிட்டு விரதம் இருந்து சபரிமலைக்கு போனவங்களே ஐயனை பார்க்க முடியாமல் திரும்ப வந்தாங்க பாருங்க, 18 படியை ரீச் பண்ண முடியாமல். அதுக்கெல்லாம் காரணம் இந்த நிர்வாக சீர்கேடு முறைகேடுன்றாங்க. இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை இப்போ முன் வைக்கிறாங்க. உங்களுக்கு வாங்குற காசு இருக்குல்ல காணிக்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்காக நிறைய பக்தர்கள் பைசா கொடுக்குறாங்களே, பேருந்துன்ற பேரில் அந்த வசதிக்கு இவ்வளோ தூரம் சார்ஜ் பண்ணி வர காசை போடுறீங்களா ஃபுல்லாக, அதை செலவு பண்ணீங்க பக்தர்களுக்கு. இதை பண்ணனா இப்படி தான் குற்றம் சாட்டுவோன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசுகிற மக்களே இந்த விஷயம் பேசியே ஆகணும். போன முறை ஐயப்ப பக்தர்கள் என்ன தெரியுமா பெரிய முடிவு எடுத்தாங்க? ஆளை விடுங்கடா சாமி, இனிமேல் நான் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கே வரமாட்டேன்னு முடிவு எடுத்துகிட்டு போனாங்க பல பேரும். மக்களே இதை அவங்க மிகைப்படுத்தி சொல்லலை. போன வருஷம் நம்ம இதை பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்தோம். அப்போ இந்த வார்த்தைகளை பல ஐயப்ப பக்தர்கள் சொன்னாங்க. ஏங்க நானே சொல்கிறேன் இந்த விஷயத்த, நாங்கள் போகும்போது இதே போல் நிறைய தலைவலிகள். ஒரு கடை என்ன தெரியுமா முடிவு பண்ணிட்டோம்? சரி மாலை போட்டு 48 நாட்களுக்கு விரதம் இருப்போம். ஆனால் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போய் மாலையை கட்ட வேணாம். பக்கத்தில் இருக்க ஏன்னா ஐயப்பன் கோயில் இருக்குல்ல, அங்கே போய் மாலையை கட்டு போன்னு முடிவு எடுத்தோம். அப்போ எந்த அளவுக்கு டார்ச்சர் அங்கே நடந்துருக்க பாருங்க ஐயப்ப பக்தர்களுக்கு. குழந்தைங்க, முதியோர், இவங்களுக்கு பாதுகாப்பான சூழல் சபரிமலையில் இல்லைன்றாங்க. உண்மை, மாற்று கருத்தில் உண்மை. 2025 மட்டுமே 150 பேருக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருக்கு சபரிமலையில் மலை ஏறும்போது. இதில் 48 பேர் கவலைக்கிடமான நிலையில் இருந்தாங்க, 8 பேர் உயிரை இழந்துட்டாங்க. மாலை போட்டு ஐயனை பார்க்க போனவங்க 8 பேர் உயிரை இழந்துட்டாங்க. இந்த கோல்டன் பீரியட்னு ஒன்று இருக்குது. இது போல் இருதயம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும், அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு போய்ட்டு நம்ம அட்மிட் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களை காப்பாற்ற முடியும், ரிவே பண்ண முடியும்னு சொல்லுவாங்கள்ல. இந்த கோல்டன் பீரியடுக்குள்ளே அவங்க அந்த குறிப்பிட்ட ஹெல்த் ஃபெசிலிட்டியை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பம்பையிலேருந்து மலையில் ஏற ஆரம்பிக்கிறாங்கனாக்கா நடுவில் எதனா ஆயிடுச்சுன்னா கீழே ரீச் பண்ண ஒரு டைம் எடுக்குதாமா. அதான் சொல்கிறாங்க. இந்த குழந்தைங்க இருக்காங்களே, அவங்க இருமுடி பையை சுமந்துக்கிட்டு எவ்வளோ நேரம் தான் நிற்கணும் வரிசையில்? மினிமம் 10 மணி நேரம் நிற்கிறாங்களா குழந்தைங்க பல பேரும்? அதையும் இங்கே கை காட்டுறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு சுத்தமான குடிநீர் இங்கே கிடைக்கிறதில்ல. அந்த வரிசையில் நிற்கும் போது கழிவறை வசதி பெருசாக இல்லைன்றாங்க. 100க்கு 100 உண்மை இந்த விஷயம். டெண்டர் எடுக்கிறாங்கள இந்த கழிவறை சார்ந்தவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்களா? வருவாங்க, டெண்டர் எடுப்பாங்க, கழிவறை போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை க்ளீனாக வச்சுக்கணும், சுத்தப்படுத்தணும், இதெல்லாம் பண்ணுறதே கிடையாதான். யோசிச்சு பாருங்கள், ஒரு கழிவறை அங்கே இருக்குனாக்கா அவங்க எத்தனை பேர் அதை பயன்படுத்துவாங்க? அப்போ அது எவ்வளோ சுத்தமாக இருக்கணும். இன்ஃபேக்ட் கழிவறைக்கு ஒருத்தவங்க போயிட்டு வந்தாலே திரும்ப குளிச்சுட்டு மலையேறணும் போல இருக்குது. அப்பேற்பட்ட சூழல் தான் அங்கே ஃபுல்லாக. அப்பேற்பட்ட மோசமான லட்சணத்தை தான் இது பாதுகாத்துட்டு இருக்காங்க, பராமரிச்சுட்டு இருக்கான்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு. எதுக்கு இவ்வளோ கேவலமாக அதை வச்சுருக்கீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. நம்ம மனசில் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பல நிர்வாக குறைபாடுகள் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து இந்த பார்க்கிங் வசதி, அந்த பார்க்கிங் லாட் பார்த்துருக்கீங்களா? அதுவே கிலோமீட்டர் கணக்கில் உள்ளே போய் நீங்கள் வண்டியை விட்டு வர நடந்து. இந்த பார்க்கிங் வசதி கூட இங்கே ரொம்ப மோசமாக தாங்க இருக்குது. நிலக்கல் டு பம்பா, பம்பா டு நிலக்கல், இதுக்கு இலவச பேருந்து வசதியை வழங்கணுமே, ஆனால் வழங்க மாட்டுறாங்களே. அதுக்கு டிக்கெட்டை போட்டில் காசு வசூலிச்சுட்டு இருக்காங்க இங்கே. அதாவது காசு வாங்குறதுக்கு மட்டும் பக்தர்கள் தேவை, ஆனால் அவங்க நலன் சார்ந்து பெருசாக கண்டுக்க மாட்டீங்க.
என்னையா நீங்கள் கோயில் நடத்துறீங்க, கவர்மெண்ட் நடத்துறீங்கன்னு நம்ம மனக்குறை தான் கேட்குறாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை பற்றி இப்போ இருக்க கேரள அரசு பரிசீலிக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். நல்ல விஷயம். கேரள சபரிமலை கோயில் இருக்குல்ல, இதை சார்ந்த அடுத்த கட்ட நம்ம சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்ட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றுறாங்களாம் இப்போதைய கவர்மெண்ட்டு. ரைட்டு, நல்ல விஷயம், எதுவும் வரவேற்கத்தக்கது. அது மட்டும் இல்லாமல் அன்னதானம் செய்து பலாமே போலாம் கோர்றாங்களாமா இந்த தேவசம் போட. ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அனுமதி கிடைக்க மாட்டுதாங்க. அதாவது நீ சோறை போய் வெளியே அன்னதானம் எங்கேயும் இலவசமாக வாங்கிடக்கூடாது. இங்கே அவ்வளோ ஹோட்டல்ஸ் வந்திருக்கால எங்களை நம்பி, அவங்க என்ன பண்ணுறது, அங்கே போய் காசு கொடுத்துவாங்க. எவ்வளோ கேவலமான மனுஷன் தெரியுதா? இங்கே மட்டும் இல்லை, எல்லா கோயில்கள் சார்ந்தா சொல்கிறேன். இந்த அன்னதானம் போகிறேன்னு சொல்லி இலவசமாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காச்சும் அலோவ் பண்ணி தொடங்கியா. இது எவ்வளோ பெரிய பாவன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுதா இல்லையோ தெரியல. எப்போ நீங்கள் கடவுளை வியாபாரமாக மாற்ற ஆரம்பிச்சிங்களோ அப்போ பிடிச்ச சனி இன்னும் பெருசாக போயிட்டு தான் இருக்குது. இந்த வர்ற பக்தர்களை விருந்தினர்களாக ட்ரீட் பண்ணணுங்க. ஆனால் சபரிமலையில் அதை பண்ணுறதில்ல. தமிழர்கள், கன்னடர்கள், தெலுங்கர்கள்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாகணும். மொழியை வச்சு நீங்கள் பிரிக்கக்கூடாது. போலீஸும் மாலை போட்டு டியூட்டிக்கு வந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்களுக்கு தெரியும்ல விரதம் இருக்க எவ்வளோ கஷ்டம்னு. ஸோ ஒரு சாமி மற்றவங்களே சாமியாக பாவிச்சு மரியாதை கொடுப்பாங்க. அவங்கள போட்டு சரமாரியாக இடுக்கிறது, திட்டுறது, இதெல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. மொழி பிரச்சனை வர்றதையும் நாம் அங்கே தடுக்கணும் அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இந்த இஷ்யூஸ் எல்லாம் கேரளா டிஜிபி இருக்கார்ல, அவர்கிட்ட இந்த டீம் சொல்லியிருக்காங்களாமா. ஆனால் டிஜிபி என்ன ரிப்ளை கொடுத்தாராமா, இல்லைங்க இங்கே இருக்க போலீஸ் ஃபோர்ஸை வச்சு அவ்வளோ கூட்டத்தை எங்களால் கட்டுப்படுத்த முடியலைங்க அப்படின்னு ஒத்துக்கிறாங்களாமா. ஸோ டிஜிபி எங்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாப்ல, எங்களுக்கு அது புரிஞ்சிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று பண்ணலாமேங்க, 4 மாநில பக்தர்கள் தான் இங்கே அதிகமாக வரும் சவுத்தில் இருந்து. ஸோ அந்த 4 மாநிலங்களோட அரசாங்கங்கள் சார்ந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குல்ல, சேஃப்டி சார்ந்து அஷ்யூர் பண்ணுற நிறைய டீம்ஸ் இருக்குல்ல, அதை சேர்ந்த வாலண்டியர்ஸ் இந்த சபரிமலை சார்ந்த அதிகமான பக்தர்கள் வர்ற டைம் இருக்குல்ல காலகட்டம், அப்போ எல்லாருமே வந்தாங்கன்னா இங்கே பாதுகாப்பு பலப்படுத்தப்படுமேங்க, நிறைய பேர் உயிர்கள் பாதுகாக்கப்படுமே, அதை பண்ணலாமே. ஸோ இதுக்காக முதற்கட்டமாக நம்ம தமிழ்நாட்டோட அறநிலையத்துறை அமைச்சர் இருக்கார்ல ரமேஷ் அவர்கள், அவர்கிட்ட நாங்கள் அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவர் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாருங்க. ஸோ அவர்கிட்ட நாங்கள் இந்த கோரிக்கையில் முன்வைக்க போகிறோன்னு ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த ஐயப்ப பக்தர்கள் அதிகமாக வர காலகட்டம் இருக்குல்ல, அப்போ மட்டும் வாகனங்கள் அதிக வாடகைக்கு விடப்படும். கவனிச்சிருக்கீங்களா? அதிக கட்டணத்தில். இப்போ நீங்கள் மற்ற நேரங்களில் ஒரு டூரிஸ்ட் வேனை புக் பண்ணுறீங்க, பஸ்ஸை புக் பண்ணினா வேறு ரேட்டு. ஆனால் ஐயப்ப பக்தர்கள்ன்ற சார்ந்த அந்த காலகட்டம் வந்துட்டாலே ரேட்டு பயங்கரமாக ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ இதில் நிறைய பேரும் ட்ராவலுக்கு காசு இல்லாமல் ஐயப்பனை பார்க்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பம்பா வரைக்கும் அரசு பேருந்து வசதி பண்ணி கொடுக்கலாமே அப்படின்றாங்க. இது பாசிபிள் தான் எனக்கு தெரிஞ்சு, இதை பண்ணலாம். ஆனால் கேரளாவோட சீக்கிரம் இன்னொரு ஏற விட்டுருவாங்களா பம்பா வரைக்கும்? ஓகே ரைட்டு. மக்களே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்களே கேரளா சார்ந்து, சபரிமலை ஐயப்பன் கோயில் சார்ந்து. இது எல்லாமே நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப சொற்பம் மட்டும்தான். இதை தாண்டி பிரச்சனைகள் பேசணும்னா அவ்வளோ கிடக்குது. இப்போ ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிவிக்க போகிறது இன்னும் சில மாதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ளேயே எல்லா இஷ்யூஸையும் சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா பல உயிர்கள் பாதுகாக்கப்படும். இல்லைனா கடவுளை பார்க்க போகிறவங்க கடவுள்கிட்ட போகிற துயரத்தையும் நம்ம இதுக்கு முன்னாடி விட்னஸ் பண்ணோட அதை திரும்ப பார்க்குற மாதிரி இருக்கும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்து நாமெல்லாம் சிந்திக்கணும் ஒரே ஒரு விஷயந்தான். சபரிமலையோட நிர்வாகம் சந்தி சிரிக்க வைக்குதா அந்த கோயில் நிர்வாகம்? ஒரு விஷயம் பக்கத்தில் இருக்கிறப்ப அருமை தெரியாதுங்க, அது கையில் இருக்கும்போது அருமை தெரியாது. ஏன்னா கேரளாவுக்கு எவ்வளோ அடையாளங்கள் இருந்தாலும் சபரிமலை ஐயன் சன்னதின்றத உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய அடையாளம், பரிசுத்தமான அடையாளம். ஆனால் அந்த அடையாளத்தை நீங்கள் ஒழுங்காக பாதுகாக்க தெரியலன்னா எதுக்கு அங்கே நிர்வாகம், எதுக்கு அங்கே அரசு? ஸோ இதுக்கப்புறமும் சபரிமலையில் ஏதாவது உயிர் போகுது அப்படின்னா அதுக்கு முழு பொறுப்பையும் நிர்வகிக்கிற நீங்கள் தான் எடுத்துக்கணும். அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.